ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்பிள்ள நாங்க இன்னும் கோயிலுக்கு போய் சேரல. வழியில இந்த இது தொண்டையை நினைச்சுக்கலான்னு இந்த போய் சேர்ந்த உடனே போட்டோலாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? தங்கச்சி மரகதம் மரகதம். மாப்பிள்ள ஏன் பதட்டமா பேசுறீங்க? என்ன என்ன மரகத்துக்கு என்ன மாப்பிள்ள? என்ன ஆச்சு? தாச்சி நீங்க கிளம்பி போனதும் மரகதம் பூச்சி பேச்சு இல்லாம கிடந்தா. ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன மரகதத்துக்கு? டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காரு. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலாச்சு. ஒன்னும் பயப்படலாம் வேணாம். என்ன ஆயிரும்? ஒன்னும் ஆகாது. யாராவது கூட யாரு கூட யாரு இருக்காங்க? ஒடுதா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் நாங்க ஒரு இடத்தை பார்த்தோம். இப்ப என் கூட தான் இருக்காங்கன்னாச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மரகதத்துக்கு எதுவும் ஆகாது. என்ன நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அழாதீங்கப்பா ப்ளீஸ் மாமா, அழாதீங்க. மாமா அம்மாக்கு என்னாச்சு மாமா? ஏதோ ஆஸ்பத்திரிங்கிறாரு, மரகதத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு. மாமா எப்படி? என்ன மாமா சொல்றீங்க? அம்மா என்னடா இது பயந்துகிட்டு சின்ன பிள்ளை மாதிரி? நாம கோயில்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம முதல்ல கிளம்பலாம் வாங்க. ஐயோ அண்ணி, நாங்கெல்லாம் இல்லாதப்போ அவங்களுக்கு இப்படி நடக்கணும். போச்சு, எல்லாம் போச்சு. நீ அம்மா இப்படி பேசுற? உனக்கு என்னாச்சு? வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல போறாங்க. போச்சு, இனி இந்த அவ பேரோடய நான் வாழணும். அமுதா நீ சும்மா இரு. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? வாங்க எல்லாரும் கிளம்பலாம், போலாம். சரி போலாம் மாமா. மேடம், உங்களையும் சாரையும் டாக்டர் கூப்பிடுறாங்க. ஏமா ஏமா நானும் வரட்டுமா? இல்ல சார், இவங்க 2 பேரை மட்டும்தான் டாக்டர் வர சொன்னாங்க சார். அப்பா நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறோம்ப்பா. நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறோம். கபிலன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூப்பிடுறாங்க பாருங்க, போங்க. மாமா வந்துடுறோம். டாக்டர், இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. தம்பி, அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை. சரி டாக்டர், அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதை சொல்லதான் நான் கூப்பிட்டேன். இவங்க உடம்புல பாய்சன் இருந்தது. அதை நாங்க வெளியில எடுத்துட்டோம். இருந்தாலும் உள்ளுறுப்புகள் கொஞ்சம் பாதிப்பாயிருக்கு. அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனா அதே நேரம் முழுசா இவங்க இன்னும் ரெக்கவர் ஆகல. டாக்டர், பாய்சனா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே டாக்டர். அவங்க கடைசியா பால் சாப்பிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ விஷம் கலந்துருக்கு. டாக்டர், அது எப்படி டாக்டர்? எங்க அம்மா எங்கேயுமே வெளியும் போகல, வீட்ல தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி குடிக்கிற பால்ல விஷம் கலந்திருக்கும்? ஒருவேளை பால்ல ஏதாவது பல்லி இல்லைன்னா வேற ஏதாவது விஷம் சேர்ந்து விழுந்திருக்கலாமா? அதை கவனிக்காம பாலை குடிச்சிருக்கலாம். என்ன பாய்சன் தெரிஞ்சுக்கிறதுக்காக லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதோட ரிசல்ட் வர கொஞ்சம் நாள் ஆகும். இது வரைக்கும் எங்க வீட்ல இந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லை டாக்டர். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோன்னு சொல்றாருல, அவங்க பார்த்துப்பாங்க. டாக்டர், மேடம்க்கு இதனால எதுவும் பெரிய பாதிப்பு இல்லையே? அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். விஷம் மூளைக்குள்ள பாதிக்கிறதுக்குள்ள நாங்க அதை வெளியேற்றிட்டோம். ஆனா விஷத்தோட வீரியத்தால சில உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு.
அது மெதுவாக தான் குணமாகும். அது வரை நீங்க இவங்களை கவனமா பார்த்துக்கணும். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என் அம்மாவை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுனே ஒன்றும் புரியல. இது உங்க அம்மா பண்ண அதிர்ஷ்டம்மா. நீங்க சரியான நேரத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க. இனிமே தான் நீங்க இவங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நாங்க கண்டிப்பா பார்த்து ஜாக்கிரதையா பார்த்துக்கிறோம் டாக்டர். டாக்டர், எனக்கு நீங்க இன்னொரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க. எங்க அம்மா உடம்புல பாய்சன் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எங்க 2 பேரை தவிர எங்க ஃபேமிலியில வேற யாருக்குமே தெரிய வேணாம். நீங்க யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். எல்லாரும் பயந்துருவாங்க. நீங்க ஃபுட் பாய்சன் சொல்ல முடியுமா டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நீங்க இப்ப இத சொன்னா எங்க ஃபேமிலியில எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் என் தம்பிக்கும் இவர் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா அது வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். டெஸ்ட் ரிசல்ட் வந்துடட்டும் டாக்டர், எங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும்ல. டாக்டர், புனிதா சொல்றதுதான் இப்போ எனக்கு சரின்னு படுது. ப்ளீஸ் எங்களுக்காக ஃபுட் பாய்சன் சொல்ல முடியுமா? ஓகே, சொல்லிடுறேன். தேங்க்யூ டாக்டர். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். தேங்க்யூ டாக்டர். அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? மரகத்துக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அம்மாக்கு ஒண்ணும் இல்லப்பா, அம்மா பொழைச்சிட்டாங்கப்பா. அம்மா இங்க பாருங்க, இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவ பொழைச்சு வந்ததே போதும் மாப்பிள. இனிமே அவளை கண்ணுங்கருத்துமா பார்த்துப்பேன். அம்மா, ஏதோ பாய்சன் டாக்டர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாய்சன் தான் மாமா, ஆனா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஏதோ பிடிக்காத உடம்புக்கு அலர்ஜி ஆனதை ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அப்படித்தான் ஆகும்னு சொன்னாங்க. அதைத்தான் டாக்டர் பாய்சன் சொல்லியிருக்காரு. ஆமாப்பா. இதனா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அம்மா. இனிமே கவனமா பாத்துக்கலாம். மணிக்கிட்ட நாச்சிமுத்தி எல்லாருமே பக்கத்துல வந்துட்டாங்களா? இப்ப வந்துருவாங்களா? அப்பா, அவங்க எல்லாருமே வந்ததும் ஃபுட் பாய்சன் தான், பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா. புனிதா, 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 புனிதா எங்கம்மா இருக்க? மீனாக்கா, 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 நான் புனிதாவை நல்லா வளர்த்துருக்கேன் மீனாக்கா.